வணக்கம். நீங்கள் தினமும் காலையில் எந்திரிக்கும் போது இன்றைக்கி ஏதாவது மாறுமன் என்று யோசித்திருக்கீங்களா? இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, நேர்மறையான மாற்றத்தை உருவாக்க நீங்கள் விரும்புகிறீங்களா? அப்படின்னா நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வெறும் 7 நாட்களில் உங்கள் வாழ்க்கையை போக்கே மாற்றக்கூடிய அந்த 5 சக்தி அந்த பழக்கத்தை வச்சு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் உங்கள் பார்வதி சக்தி லைஃப் கைட் சேனல். நான் உங்கள் பார்வதி சக்தி. வாங்க வாழ்க்கையை மாற்றும் அந்த 5 பழக்கங்களை என்னென்ன பார்க்கலாமா? நாமே ஒரே இடத்துல இருக்கோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் 90% முடிவுகளை நம்ம பழக்கங்கள் தான் எடுக்குது. நல்ல பழக்கத்துக்கு நல்ல வாழ்க்கை அமையும். மோசமான பழக்கம் தேக்க நிலையில தான் இருக்கும். ஒரு பெரிய மாற்றங்களை செய்ய ஒன்றும் நம்ம காத்திருக்க தேவையில்லை. ஆனால் ஒரு சின்ன சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய அலையை உருவாக்கும். இந்த 5 பழக்கங்களும் ஒரே வாரத்தில் உங்கள் மனசில் அந்த மாற்றத்தை விதைக்கும். முதல் பழக்கம், 10 நிமிடம் அமைதியான ஆரம்பம். மனசை அமைதிப்படுத்துறது. நீங்கள் காலையில் தினமும் எழுந்திரிச்சோன்னு மொபைலை பார்க்காதீங்க. அதுக்கு பதிலாக 10 நிமிஷம் ஒரு ஜன்னல் அருகில் உட்காரலாம், இல்லை சுவாசிக்கலாம். அப்படி பண்ணும்போது அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு பதட்டம் இல்லாமல் இருக்க உதவும். 2வது பழக்கம், 3 அத்தியாவசிய இலக்குகள். முக்கிய விஷயங்களில் கவனம் செலுத்துறது. அதாவது இன்றைக்கி என்ன முடிக்க வேணுமோ அந்த முக்கியமான 3 வேலையை மட்டும் நீங்கள் முதல் நாள் இரவே எழுதி வச்சுருக்கணும். அந்த 3க்கு மேலே வேண்டாம். இதன் மூலம் ஒரு நாளில் அந்த முடிவில் உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். 3வது பழக்கம், சின்ன அசைவு விதி. இது எதுக்குன்னா உடல் ஆரோக்கியத்தை தூண்டுறதுக்கு. தினமும் 1 மணி நேரம் ஜிம்முக்கு போகலாம். முடியலையா? கவலைப்படாதீங்க. ஒரு 15 நிமிஷம் உற்சாகமாக நடங்க, அல்லது வீட்டிலே எக்ஸசைஸ் பண்ணுங்க. உடல் அசைய அசைய மனசில் புத்துணர்ச்சி பிறக்கும். 4வது பழக்கம், தினமும் கற்றல், அறிவை வளர்த்தல். தினமும் ஒரு 15 நிமிஷமாவது ஒரு புத்தகத்தோட ஒரு பக்கத்தையாவது படிங்க. அது அப்படி இல்லை, உங்களோட துறையை சார்ந்த ஒரு விஷயத்தையாவது பாருங்கள். காலப்போக்கில் நீங்கள் எவ்வளவு வளர்ந்துருக்கீங்கன்னு ஆச்சரியப்படுவீங்க. 5வது பழக்கம், நன்றி செலுத்துறது. நன்றி செலுத்தும் பழக்கம் நேர்மறை எண்ணத்தை உருவாக்குறது. அதாவது இரவில் நீங்கள் நைட்டு படுக்கும்போது இன்றைக்கி உங்களுக்கு நடந்த அந்த 3 நல்ல விஷயங்களை மட்டும் எழுதுங்க. மனதில் நினச்சி பாருங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் உள்ள நன்மைகளை மட்டுமே பார்க்குறதுக்கு பழக்கப்படுத்தும். இந்த 5 பழக்கமே மிக எளிதானது தான். ஆனால் அதை நீங்கள் ஒரே வாரத்தில் கடைபிடிக்கிறது தான் அது உங்களுக்கான சவால். நண்பர்களே, மாற்றம் என்பது ஒரே நாளில் நடக்காது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியே ஒரு புதிய வாழ்க்கையோட ஆரம்பமாக இருக்கும். நீங்கள் இந்த 5 பழக்கங்களில் எந்த பழக்கத்தை இன்றைக்கி தொடங்க போகிறீங்க? உங்கள் பதிலை கீழே உள்ள கமெண்டில் பகுதியில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் பகிருங்க. மேலும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை வழிகாட்ட இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த மணி ஐக்கானையும் அழுத்துங்க. அடுத்த வாரம் வேறொரு பயனுள்ள வழிகாட்டுதலுடன் உங்களை சந்திக்கிறேன்.